Hi friends, welcome to Balakavi channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா புடலங்காய் வைத்து பொரியல் எப்படி செய்யறது அப்படினா फ्रेंड्स பார்க்க போறோம். பொதுவா புடலங்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காம இருக்கும். ஆனா இத நம்ம பிடிக்கிற மாதிரி செஞ்சிட்டோம்னா இந்த காய் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணாம விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த புடலங்காயில வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படினா இதுல வந்து வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்குது. வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கிறதுனால இத வந்து எல்லாரும் எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்குலாம் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம வந்து கொடுக்கறதுக்கு செய்யறதுக்குலாம் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டாகவும் இருக்கும். அதனால இது சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு இந்த காய் கொடுக்கும். வாங்க, இதில் வந்து நான் பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால ப்ரோட்டீன் சத்தும் நமக்கு இதோட சேர்ந்து கிடைக்கும். எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ புடலங்காய் எடுத்திருக்கேன். 1/4 கப் பாசிப்பருப்பு தண்ணியில் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்திருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாம் தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு, தேங்காய் இந்த பொரியலுக்கு தேவையான ஒரு 1/4 கப்பு அளவு நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சோடனே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு சிவந்தோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பை இந்த தண்ணியில் ஊற வச்சதோட கொஞ்ச நேரம் நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஆக நான் முன்னாடியே தாளிச்சிட்டேன் அப்படின்னா நமக்கு பச்சை மிளகாயோட காரம் வந்து அந்த பொரியலில் நமக்கு நல்லா இறங்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகட்டும். பாசிப்பருப்பு நமக்கு வெந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ புடலங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த பாசிப்பருப்போட நான் சேர்த்து வேக வச்சுக்க போகிறேன். இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நிறைய தண்ணி தேவைப்படாது. நான் வந்து புடலங்காயை ரொம்ப மெல்லிசாக தான் சீவி எடுத்திருக்கேன். இதோ பாருங்க, இது மாதிரி மெல்லிசாக சீவும் போது நமக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. இப்போ இதை நல்லா இந்த பாசிப்பருப்போடு கிண்டி விட்டுக்கிறேன். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். சில புடலங்காய் வந்து லேட் ஆகும். உங்களுக்கு காயை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப முத்தலாக இருந்துச்சு அப்படின்னா தோலை சீவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த சீவறது காய்கறி சீவறது இருக்கு இல்லையா, அதில் வச்சு மெல்லிசாக நல்ல சாப்பிடா கூட நீங்கள் சீவி சீக்கிரம் வேக வச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறேன், வேகட்டும். வாங்க, பொரியல் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க பொரியல். தண்ணி வந்து 2 ஸ்பூன் தான் ஊற்றினேன். பாசிப்பருப்பை நான் முன்னாடியே வேக வச்சுட்டதுனால நமக்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த உப்பு போட்டதுக்காக ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்டுக்கு அளவுகள் கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். பொரியல் விஷயமா நம்ம தேங்காய் சேர்க்கும் போது தேங்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம புடலங்காய் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாலகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.